ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு த சுccessfull bait. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, Bitget ஆப்பில் எப்படி ட்ரேட் பண்ணணும், Bitget ஆப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக நீங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட Bitget ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் லெஃப்ட் சைட் கார்னரில் பாருங்கள், இந்த டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு வந்து வெரிஃபைடுன்னு இருக்குது. இப்போ என்னோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து டெக்கில் இருக்குது. ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன், இது ரெண்டுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நான் பேக் போயிடுறேன். இப்போ இந்த ஆப்பில் USDT இல்லை பிட்காயின் இல்லை ஆல்டர்னேட் காயின்ஸ் எத்தோரியம் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஈஸியாக பை பண்ணிக்க முடியும். அது எல்லாமே வந்து P2Pயில் தான் நம்ம போய்ட்டு பை பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல பாப்புலர்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா P2Pன்னு இருக்கும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் P2P மேலே வச்சு கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல செல்லர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து USDT வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு இங்கே ஜஸ்ட்டு பை கொடுத்து பை பண்ணிக்கலாம். நிறைய பேர் இருப்பாங்க, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பை பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் யூபிஐயில் பே பண்ணலாம், இல்லை IMPSல எதில் வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்க முடியும். ஓகே, இதுவே வந்து உங்கள்கிட்ட USDT இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல செல்லுன்னு இருக்கும். செல் சூஸ் பண்ணணும். நீங்கள் பை பண்ண போகிறீங்கன்னா பை சூஸ் பண்ணிக்கோங்க, செல் பண்ண போகிறீங்கன்னா செல் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் செல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் நிறைய ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. இதில் டாப்பில் உள்ளவங்க தான் ரேட் வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க. இதில் மேலே பாருங்கள், ஆல்ரெடி நான் வந்து AED சூஸ் பண்ணி நான் USDTயோ இல்லை பிட்காயினோ அதை வந்து பை பண்ணியிருக்கேன். அதனால் AEDன்னு இருக்குது. இதை போய்ட்டு கரன்சியை போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இங்கே INRன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இது இந்தியாவுக்குள்ளே வந்துடும். இப்போ நம்ம இந்தியாவில் யார்கிட்ட வேணாலும் நம்ம USDT வந்து பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்தியாவில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1999 போயிட்டுருக்கு. இந்த ஆப்பில் பினான்ஸில் வேறு போயிட்டுருக்கும், கேட்வேவில் வேறு போயிட்டுருக்கும், கூகாயினில் வேறு போயிட்டுருக்கும், பேக்ஸ்ஃபுல்லில் வேறு போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ஒரு எக்ஸ்சேஞ்சு வெப்சைட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் வந்து போயிட்டுருக்கும். அதிகமான ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்து வராது. ஒரு 10 காசு 20 காசு தான் வந்து அப் டவுன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. இதில் பாருங்கள், நிறைய பேர் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து வாலெட்டில் ஃபண்டே இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து புதுசாக வரீங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய இந்தியாவில் ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஸ்கேம் ஃபண்டை வந்து அனுப்பி விட்றாங்க. அடுத்தவங்களோட அமௌண்ட் வந்து திருடி நம்மகிட்ட USDTயாக வாங்கிட்டு ஸ்கேம் ஃபண்ட்ஸை நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் கொடுத்துட்றாங்க. ஸோ ஏமாந்தவங்க போயிட்டு பேங்க்கில் டிஸ்பியூட் ரைஸ் பண்ணும்போது நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. அந்த காரணங்களால் தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்குது. இந்த மாதிரி டைரெக்டாக வந்து பைக் வந்து நமக்கு எனேபிளில் காமிக்குது அப்படின்னா இவங்களாம் வந்து புதுசாக வந்து Bitget ஆப்பில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. மேபி ஃப்யூச்சரில் இவங்களும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போட்டுருவாங்க. ஓகேங்களா? இப்போ இவர் பாருங்கள், மினிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாயிலேருந்து 21,000 ரூபாய் முடியும் போட்டிருக்காரு. இப்போ இவர் மேலே வச்சு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இவர் மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன் சாம்பிளுக்கு. இப்போ இதில் வந்து UPI வந்து கொடுத்துருக்காரு. UPI, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், பேடிஎம் 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட வந்து UPIயில் நீங்கள் வந்து கூகுள் பே இல்லை ஃபோன்பேயில் UPI ஐடி சூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணணுன்னா பே பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பேங்க் ஆப் மூலமாக IMPSல பே பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணி ஈஸியாக பே பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் வந்து UPI வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு நான் ஆர்டர் கொடுக்குறேன். பை USDT 0 ஃபீன்னு இருக்குது, கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து ஆர்டர் வந்து கிரேட் ஆகிடுச்சு. இதில் மஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண உடனே அந்த ஆர்டர் டைமிங் வந்து இங்கே ஓடிட்டுருக்கோம். ஓகேங்களா? இதுதான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம். இந்த ஆப்னு இல்லை, பினான்ஸாக இருக்கலாம், இல்லை கேட்வேவாக இருக்கலாம், இல்லை பேக்ஸ்ஃபுல்லாக இருக்கலாம், கூகாயினாக இருக்கலாம், எதில் வேணாலும் ட்ரேட் பண்ணுவீங்க. ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இந்த மேலே டாப்பில் பாருங்கள், இந்த இடத்துல டைமிங் வந்து ஓடிட்டுருக்கும். இந்த டைம்குள்ளார நீங்கள் பே பண்ணணும். ஓகேங்களா? இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து USDTயும் வராது, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஃபண்டு வந்து அவங்களுக்கு போயிடும். திரும்ப நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வாங்குறது கஸ்டமர் கேரில் சேட் பண்ணி தான் நீங்கள் வாங்குற மாதிரி வரும். ஓகேங்களா? அதுவும் வந்து அவங்க கொடுத்தா தான் உண்டு. சப்போஸ் அவன் அந்த அக்கௌண்ட்டே வேணான்னு சொல்லிவிட்டு அமௌண்ட் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டானா உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் இந்த டைம் முடியறதுக்குள்ளே பே பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து UPI வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஆர்டர் ஐடி வந்து ஆர்டர் நம்பர் வந்து காமிச்சிடுச்சு. 92 ரூபா 10 காசுக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். 5000 ரூபா அமௌண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாரு அவர், டேர்ம்ஸ் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, UPI ஐடி வந்து இங்கே கொடுத்துட்டாப்பில். ஓகேங்களா? நம்ம இந்த UPI ஐடியை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட கூகுள் பே ஃபோன்பேயில் போய்ட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த 5000 ரூபாய் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போடணும். பேமெண்ட் பண்ணி முடித்த உடனே இந்த இடத்துல பெய்டுன்றதை நீங்கள் டெஃபினட்டாக கொடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பெய்டு கொடுக்கல அப்படின்னா இந்த செல்லரால் உங்களுக்கு வந்து ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா பெய்டு கொடுத்துருங்க. நீங்கள் பே பண்ணாமலே பெய்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பர்மனெண்ட்லி சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் வந்து இங்கே கேம் மாதிரி வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி 2 வாட்டி வந்து வார்னிங் கொடுப்பாங்க. நீங்கள் பே பண்ணாமலே பெய்டு கொடுத்துட்டு நீங்கள் வெளியே ஓடி போயிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ அந்த மிஸ்டேக் யாரும் இதில் போய்ட்டு பண்ணாதீங்க. ஓகே, நான் வீடியோக்காக தான் இந்த ட்ரேட் வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ நான் வந்து பே பண்ணலை, அதனால் நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். என்ன ரீசனால் கேன்சல் பண்ணுறீங்கன்னு சொல்லி ரீசன் கேட்கும். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் எனி மோர்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் கேன்சல்டுன்னு இருக்குது.
ஸோ இப்போ இந்த $92.10 நம்ம USDT பை ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தோம். 54 USDT வந்து கொடுத்துருந்தோம். ஸோ வீடியோக்காக நான் பண்ணதுனால நான் இப்போ கேன்சல் கொடுத்துட்டேன். இது மாதிரி நான் ஒரு நாளைக்கு 3 டைம் வந்து ட்ரேட் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட் வந்து 24 ஹவர்ஸ் வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. என்னால் 24 ஹவர்ஸ்க்கு இதில் போய்ட்டு கிரிப்டோ கரன்சி எதுவும் நான் வாங்க முடியாது, பை பண்ண முடியாது, செல் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம பேக் வந்துடலாம். இது வந்து USDT எப்படி வாங்கணும்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் செல் பண்ணுறது, இந்த செல்லுன்றது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் செல்லுன்றதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 1000 USDT இருக்குது, இல்லை 100 USDT இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் பையர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் பை பண்ணும்போது செல்லர்ஸ் இருப்பாங்க. அதுவே வந்து நீங்கள் செல் பண்ணும்போது பையர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? 2 பேருமே வந்து ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஆட் போஸ்ட் பண்ணி உள்ளே இருப்பாங்க. ஆட் போஸ்ட் பண்ணுறது, இதில் எப்படி சம்பாதிக்கிறது, அதில் வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோ தரேன். ஓகேங்களா? இப்போ Bitget ஆப்பில் எப்படி பை பண்ணுறது, செல் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். இப்போ $88.25 இவர் பாருங்கள், 20,000லேருந்து 25,000 முடியும் இவர் வாங்கி ரெடியாக இருக்கார். இவர் வந்து 5,000லேருந்து 15,500 முடியும் வாங்கி ரெடியாக இருக்கார். இது மாதிரி நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1000, ₹500, ₹100 அந்த ரேஞ்சிலலாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட லிமிட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இவர்கிட்ட போய் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா செல்லுன்றதை சூஸ் பண்ணிவிட்டு, இவர் வந்து ஒன்லி IMPS மட்டும்தான் போட ரெடியாக இருக்கார். UPI இதெல்லாம் வந்து இவர் போட ரெடியாக இல்லை. ஸோ இவர் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம் என்னென்ன பேமெண்ட்னு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவர் வந்து UPI IMPS கொடுத்துருக்காரு, இவரும் UPI IMPS கொடுத்துருக்காரு. இவர் வந்து வெறும் IMPS மட்டும் தான் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம UPIயில் Google Pay, ஃபோன்பேயில் வேணுன்றதுனால இப்போ UPI சூஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல UPIன்னு இருக்குது. ஓகேங்களா? கொடுத்துட்டு இந்த இடத்துல UPI பேமெண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஆடுன்றதை சூஸ் பண்ணி உங்களோட UPI ஐடி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். உங்கள் வாலெட்டில் வந்து ஃபண்ட் இருக்கணும். ஓகேங்களா? உங்கள் வாலெட்டில் USDT இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து செல் பண்ண முடியும். இல்லாமலே நீங்கள் வந்து செல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஈஸியாக செல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபாரினில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து நீங்கள் இங்கேருந்தே ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம USDT வந்து வாங்கிக்கணும். அந்த USDTயை ஃபாரின் கரன்சி வந்து சூஸ் பண்ணி அங்கே போய் செல் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல மேலே பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து AIDன்னு இருந்துச்சுல, இப்போ நம்ம வந்து INRன்னு மாற்றி இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கோம். அதிலே வந்து நம்ம AIDன்னு மறுபடியும் சூஸ் பண்ணால் இப்போ வந்து துபாய்க்கு போய்டும். இப்போ நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா USDன்னு சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து யூஎஸ்க்கு போயிடலாம். இல்லை சிங்கப்பூரில் இருக்கீங்க அப்படின்னா SGன்னு வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம AIDன்னு சூஸ் பண்ணி துபாயில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இங்கேருந்து எப்படி நீங்கள் அந்த நாட்டுக்கு AID கரன்சி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு $20,000 USDT வாங்கி நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல AIDன்றதை சூஸ் பண்ணி உள்ளே வந்துடணும். வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல செல்லுன்றதை சூஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ உங்கள்கிட்ட ஆல்ரெடி USDT இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா USDT பையர்ஸ் இருப்பாங்க. உங்களோட USDT வாங்கிட்டு அந்த நாட்டில் உள்ள பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து AIDயை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து அவங்களோட பேமெண்ட் மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இவர் பாருங்கள், நிறைய பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாப்புல. இவர் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பேமெண்ட் மெத்தட்னு இருக்கும். இதில் வந்து டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஐ டிட் நாட் அக்செப்ட் தேர்ட் பார்ட்டி பேமெண்ட், அதர்வைஸ் ஐ வில் ரிப்போர்ட் யுவர் அக்கௌண்ட் பிளாக்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே, இந்த மாதிரி வந்து டேர்ம்ஸ் பார்த்துட்டு நீங்கள் போய்ட்டு, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, யாருக்கு வேணாலும் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொருத்தர் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இவர் என்ன போட்டிருக்காங்க, திஸ் ஆட் ஃபார் கேஷ் டெபாசிட் ஒன்லின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ இவர் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட USDTயை இவர்கிட்ட செல் பண்ணிங்கன்னா அவர் போய்ட்டு மெஷினில் டெபாசிட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு பேமெண்ட் அவர் உங்களோட ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி கால் பண்ணி பேசுனதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணால் போதும். ஓகே, இது மாதிரி வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது USDT எப்படி பை பண்ணுறது, செல் பண்ணுறது, USDTயை வச்சு ஃபாரினில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எப்படி பணம் போடுறதுன்றதை பற்றி பார்த்தோம். அது மாதிரியே தான் சேம் பிட்காயினாக இருக்கட்டும், இல்லை ETHாக இருக்கட்டும், இல்லை USDCயாக இருக்கட்டும், இல்லை BGP காயினாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அது மாதிரி தான் சேம். அது மாதிரி இந்த ஆப்பில் ஸ்பாட்டில் போய்ட்டு உங்களோட பிட்காயினோ இல்லை USDTயை வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு பிட்காயின் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா USDTயை டேரெக்டாக நீங்கள் ஸ்பாட் ரேட்டில் போய்ட்டு மாற்றிக்க முடியும். ஓகே, அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேக் வந்துடலாம். கம்ப்ளீட்டாக பேக் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்கள்கிட்ட வந்து USDT இருக்குது, இல்லை வந்து பிட்காயின் இருக்குது அப்படின்னா உங்களோட USDTயை ஈஸியாக பிட்காயினாக மாற்றிக்க முடியும். அது மாதிரி உங்களோட பிட்காயினை ஈஸியாக USDTயாக மாற்றிக்க முடியும். இப்போ இதை மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பாட்டில் என்ன ரேட்டு லைவில் போயிட்டுருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து கூகுளில் வந்து பார்த்துக்கலாம். இங்கே மார்க்கெட்டில் என்ன ரேட் போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் ட்ரேட் மேலே வச்சு கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பை செல் ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்கள்கிட்ட வந்து USDT இருக்குது அப்படின்னா USDTயை வச்சு நீங்கள் பிட்காயின் வந்து வாங்கிக்க முடியும். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட ஒரு 100 USDT இருக்குது அப்படின்னா 100 USDTக்கு எவ்வளோ பிட்காயின் வந்து லைவில் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் 0.001699. இப்போ வந்து 100 USDT வந்து செல் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிட்காயின் வந்து உங்களோட வாலெட்டில் இன்ஸ்டண்ட்டாக வந்து கிரெடிட் ஆகும். அதுவே வந்து உங்கள்கிட்ட பிட்காயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை செல் பண்ணி ஈஸியாக USDTயை மாற்றிக்க முடியும். இந்த இடத்துல செல்லுன்றது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஈஸியாக வந்து USDTயோ இல்லை பிட்காயினோ வந்து நம்ம பை செல் வந்து பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் பைன்றதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல USDTன்னு மாறிக்கும்.
அதுவே வந்து நீங்கள் இங்கே செல்லுன்றதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பிட்காயின் மாறிக்கும். உங்களோட பிட்காயினையும் யூஎஸ்டிடியும் வச்சு இங்கே லைவில் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். அது மாதிரி எல்லா கரன்சியுமே வந்து ஈஸியாக நீங்கள் இங்கே போய்ட்டு ஸ்பாட்டில் மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக பிட்கெட் ஆப்பில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். ஒரு காயினை போய்ட்டு எப்படி பை பண்ணுறது, செல் பண்ணுறது, அது மாதிரி மார்க்கெட்டில் வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, உங்களோட கரன்சியை எப்படி ஃபாரின் கண்ட்ரியில் உள்ள உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்றத விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். உங்களுக்கு வந்து யூஎஸ்டிடி வந்து டெபாசிட் பண்ணணும், யாராவது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல டெபாசிட்ன்றதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு வந்து யூஎஸ்டிடியோ இல்லை பிட்காயினோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க, உங்கள்கிட்ட வந்து வாலெட் ரிசீவிங் அட்ரஸ் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல யூஎஸ்டிடி இந்த சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சூஸ் நெட்வொர்க்னு இருக்கும். இதில் வந்து இந்த இடத்துல TRC20 ட்ரோன் இந்த காயினும் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தான் வந்து ஃபீ வந்து ரொம்பவே கம்மியாக போகும். உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து $1 அந்த மாதிரி தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் TRC20 நெட்வொர்க் தான் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லோரும் அதிகமாக யூஸ் பண்ணுற நெட்வொர்க். ஸோ இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிவிடுங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து உங்களோட ரிசீவிங் அட்ரஸ்ஸு. இப்போ இந்த ரிசீவிங் அட்ரஸை காப்பி பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இடத்துல ஷேர்ன்றதை சூஸ் பண்ணி டைரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ அவங்க வந்து ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு TRC20 ட்ரோன் நெட்வொர்க் வந்து சூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ண சொல்லணும். வேறு நெட்வொர்க் சூஸ் பண்ணி போட்டாங்கன்னா வராது. ஓகேங்களா, இப்போ நம்ம வேறு நெட்வொர்க் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எத்தோரியம் வந்து சூஸ் பண்ணி நம்ம USDT ரிசீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து அட்ரஸ்ஸு இந்த பார்கோடு எல்லாமே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, மறுபடியும் வந்து நம்ம டெபாசிட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பிட்காயின் வந்து உங்களுக்கு யாராவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா BTC சூஸ் பண்ணிக்கோங்க. பிட்காயினை பொறுத்தளவு இந்த மாதிரி வந்து நெட்வொர்க் வந்து சேஞ்ச் ஆகும். இதை வந்து பிட்காயின் நெட்வொர்க் பிளாக் செயின் டெக்னாலஜியில் வரக்கூடிய பிட்காயின் நெட்வொர்க் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிசீவிங் அட்ரஸ், இதுதான் உங்களோட பிட்காயின் ரிசீவிங் அட்ரஸ். உங்களுக்கு யாராவது பிட்காயின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் இந்த அட்ரஸ் தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். நெட்வொர்க் வந்து பிட்காயினே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது மாதிரி வந்து டெபாசிட் பண்ணுறது. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட USDT இல்லை பிட்காயின் உங்கள் வாலெட்டில் இருக்குது, அது எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல அசெட்ஸ் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்பாட்னு இருக்கும், ஸ்பாட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் வித்ட்ரான்னு இருக்குது. இதில் வந்து நீங்கள் வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து வித்ட்ரா கிளிக் பண்ணியாச்சு. இப்போ உங்கள்கிட்ட இப்போ என்கிட்ட வந்து அவைலபிள் எதுவுமே கிடையாது. இந்த ஆப் வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல, நான் வந்து பினான்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் பிட்காயின் வச்சிங்கன்னா இந்த இடத்துல பேலன்ஸ் காமிக்கும். இல்லை USDT வச்சுருந்தீங்கன்னா அதுவும் வந்து பேலன்ஸ் ஷோ ஆகும். ETH இந்தமாரி BGP காயின் உங்கள்கிட்ட எந்த காயின் இருக்கோ அதோட பேலன்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். இப்போ உங்கள்கிட்ட பிட்காயின் இருக்குன்னா நீங்கள் பிட்காயின் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை USDT இருக்குன்னா USDT மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஆன் செயின் வித்ட்ரால் அப்படின்னா இப்போ வந்து பிட்கெட்லேருந்து பினான்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லை பேக்ஸ்ஃபுல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லை கேட்வேக்கு பண்ணுறது, இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆன் செயின் வித்ட்ரால் வந்து கொடுக்கணும். இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்னால் பிட்கெட் டு பிட்கெட். ஓகேங்களா, பிட்கெட்லேருந்து பிட்கெட் USDT ரிசீவிங் அட்ரஸ்க்கே நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க, இல்லை பிட்காயின் வித்ட்ரால் அட்ரஸ்க்கே நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணும். ஆன் செயின் வித்ட்ரால்ன்றது இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன். ஓகே, இப்போ ஆன் செயின்ன்றதை கொடுத்துட்டு இந்த இடத்துல USDTயா இல்லை வந்து பிட்காயினோ ஏதோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட USDT இருக்குன்னா USDT சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல TRC20 ட்ரோன் நெட்வொர்க் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களோட வித்ட்ரால் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டு போய் டெபாசிட் அட்ரஸ் வந்து எடுத்தோம்ல, அதில் வந்து யாருக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டுட்டு அவங்களோட வித்ட்ரால் அட்ரஸ் வந்து இங்கே ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வித்ட்ரா அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள் ஃபீ வந்து $1 வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ஈஸியாக நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக பிட்கெட் ஆப்பில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்த்தோம். இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த பிட்கெட் ஆப்பில் இருக்குது. உங்களுக்கு எதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்காக வீடியோ ரெடி பண்ணி தரேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.